அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வசந்த நேயர்களுக்கு இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, மெல்ல அழிந்து வருகிறதா நம்மளோட கலாச்சாரம், மொழி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெல்ல அழிந்து வர்றதுன்னா ஒரு அரசாங்கத்தால் திட்டமிட்டு செய்யப்படுற சூழ்ச்சியா, இல்லை மக்கள் நாமளே நம்மளோட மொழியை ஒதுக்குறோமா, இல்லை காலத்தின் கட்டாயத்தினால் வற்புறுத்தி நம்மளை திணிக்கிறாங்களா மொழியை? இந்த ஒரு இத்தனை பார்வை இருக்குது. இதில் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி திரிணாமுல் காங்கிரஸ், மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், ஒரு எம்பி ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது குறிப்பாக என்ன கவனம் பெற வச்சது என்னென்னா, குஜராத்தி மெல்ல அழிஞ்சிட்டு வருது. அவர் சொல்லியிருக்கார், ராஜஸ்தானில் ராஜஸ்தானி அழிஞ்சு போச்சு, மகாராஷ்டிராவில் மராட்டி அழிஞ்சு போச்சு, நிறையா மாநில மொழிகள் அழிஞ்சிட்டு வரதை அவர் சுட்டி காட்டியிருக்காரு. இதுக்கு காரணம் பின்னாடி என்ன இருக்குன்னா, இந்த ஹிந்தி லாங்குவேஜை திட்டமிட்டு பரப்புகிறாங்களா? அதாவது ஒரே நாடு, ஒரே கல்வி, ஒரே தேர்தல், ஒரே மொழி, இப்படி உருவாக்குறாங்களான்ற மாதிரி ஒரு சந்தேகம் எனக்குள்ளேயே எழதான் செய்யுது. ஏன்னா நம்மளோட மொழி, கலாச்சாரம், பண்பாட்டை இழந்தோம்னா, நம்மளோட மொழியை இழந்துட்டாவே நம்ம யாருன்றது அங்கீகாரம் அழிஞ்சு போயிடுது. நீ தமிழரா மொத்தமாக கடைசியில் என்ன ஆகிடும்னா, உனக்கான பண்பாடு, நாகரிகமே இழந்துடுவோங்க. இதுதான் இறுதியில் நடக்கும். 300 வருடத்துக்கு முன்னாடி வந்த ஹிந்தி இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரப்பி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பாஜகவை தான் குற்றம் சொல்கிறாங்க. மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. குறிப்பாக இந்தியை பறந்து விரிந்த இந்தியா முழுவதுமாக எஜுகேஷனில் கொண்டு வந்துட்டு, கடைசியில் எல்லோரும் ஹிந்தி கற்றுட்ட பின்னாடி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னால் அத்தனை மாநில லாங்குவேஜில் நாங்கள் வைக்க முடியாது, ஹிந்தி தான் எல்லாருக்குமே தெரியுமே, அதுலேயே எழுதி நீங்கள் செலக்ட் ஆகிக்கோங்க. ஒரு வேலைவாய்ப்புக்காக இருக்கட்டும், ஒரு அனைத்து விதமான ஃப்யூச்சரில் கணிப்பொறியில் கூட அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இப்போவே நிறைய இடத்துல ஹிந்தி மாநில மொழிகளும் இருக்குது. பட் இது பரவலாக்கிட்ட பின்னாடி, கல்வியில் பரவலாக்கிட்ட பின்னாடி கற்றுக்கிறது தப்புன்னே சொல்லலை. அதாவது எனக்கு விருப்பம் இருக்குது, நான் ஹிந்தி படிச்சுக்கிறேன், தப்பு இல்லை. ஆனால் நீ ஹிந்தி படித்து தான் ஆகணும், மாநிலங்களில் இருக்கிற அத்தனை பேரும் ஹிந்தி படித்து தான் ஆகணும்னு திணிக்கிறதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. என்னாலேயும் ஏற்றுக்க முடியாது, யாராலுமே ஏற்றுக்க முடியாது, நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க. திணிப்புன்றது இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட தமிழ் மொழின்றது உலகிலேயே மூத்த மொழி என்று பிரதமர் அடிக்கடி சொல்வார். ஆனால் அந்த தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? உலகிலே மூத்த மொழின்னா இதோட பரவும் வேகத்தை அதிகரிக்கணும். அனைத்து மாநிலங்கள்லேயும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதிகரிச்சிருக்கணும். படிக்கிற எண்ணிக்கை அதிகரிக்கணும், புத்தகங்கள் அதிகரிக்கணும், இந்த மாதிரி. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, போராடுறாங்க, தாய்மொழி அழியுதுன்னு நிறைய அறிஞர்கள் போராடுறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆங்கில வழி கல்வியில் போயிட்டாங்க. கல்வியில் அதுக்கு அடித்தா வெளிநாடு போய் செட்டில் ஆகிடலாம், எதோ சொல்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக இணைப்பு மொழியாக இருக்குது அப்படின்ட்டு. என்னை பொறுத்தளவுக்கு உன் தாய்மொழியை கற்றுக்கோ. உன்னால் முடிஞ்சால் அனைத்து மாநில மொழியும் கற்றுக்கோ. ஏன்னா கன்னடத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கும், தெலுங்குக்குன்னு ஒரு பெருமை இருக்கும், மலையாளத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கும், தமிழுக்குன்னு ஒரு பெருமை இருக்கும், மராட்டியத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கும், ஒடியான்னு ஒரு பெருமை இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ மொழிகளுக்கும் ஒரு பண்பாடு, நாகரிகம்னு ஒன்று இருக்கும்.
இதை நீங்கள் இழந்துட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட இனம் அழிஞ்சதுக்கு சமம். மொழியை இழந்துட்டிங்கன்னா உங்களோட இனம், உங்களோட பண்பாடு, நாகரிகம் இத்தனையுமே முடிஞ்சுது. வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒவ்வொருத்தரும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, மொழின்னு வரும்போது நம்ம தாய்மொழியை கற்றுக்கங்க. மற்ற மொழியை விரும்பினா கற்றுக்கோங்க, தப்பில்லை. தாய்மொழியை கற்காமல் நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து கற்றுக்கோங்க. நன்றி.